நாளுக்கு நாள் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள், முதலமைச்சருடைய அதிகாரங்கள் தினந்தோறும் பறிக்கப்படுகின்றன, அமைச்சருடைய அதிகாரங்கள், சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகாரங்கள், அரசியல் கட்சிகளுடைய மரியாதை என்று ஒவ்வொன்றாக நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இது போன்ற ஒரு காலகட்டத்தில், இன்னும் சொல்ல போனால் ஒரு நிர்வாகத்தில் ஒரு துறையிலே இயக்குனர் போடுவதிலே கூட சிக்கல் ஏற்படுகிறது. ஒரு மிகப்பெரிய துறை கல்வித்துறை, இந்த கல்வித்துறையில் இதுவரையிலே ஒரு இயக்குனர் இல்லாமல் ஏறத்தாழ 6 மாதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், முதலமைச்சர் சொல்வதை சிஎஸ் ஏற்றுக்கொள்வதில்லை, சிஎஸ் சொல்வதை கவர்னர் ஒப்புதல் தருவதில்லை, இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய துறையில ஒரு இயக்குனர் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி பல்வேறு துறைகள், ஒரு குறிப்பிட்ட கல்வித்துறைக்கோ ஒரு வேளாண் துறைக்கு மட்டும் பேசவில்லை. இது ஒரு யதார்த்தத்துக்கு தான், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுகிறேன், அல்லாமல் வேற அல்ல. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் போய் சட்டமன்றத்தில் பேசுகிறோம் என்று சொன்னால், சட்டமன்றத்தில் பேசிவிட்டார்கள், முதலமைச்சர் வாக்குறுதி தந்து விட்டார், அமைச்சர் வாக்குறுதி தந்து விட்டார், அதன் காரணமாக நமக்கு அந்த காரியங்கள் நடக்கும் என்று வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிற போது, அந்த கோப்புகள் செல்லுகிற போது சட்டமன்றத்தில் அறிவித்த எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாத முட்டுக்கட்டை இருக்கிற போது இந்த விடுதலை நாளை கொண்டாடுகின்றது என்னை பொறுத்தவரையிலே மாறுபட்ட கருத்து எனக்குள் தோன்றுகிறது. இது என்னுடைய உணர்வு, உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ற காரணத்தால் சொல்கிறேன். எனவே காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த விடுதலை நாள் என்ற அந்த அரசு நடத்துகின்ற நிகழ்ச்சியை காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதுமாக புறக்கணிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.